ஹாய் சிஸ்டர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 30லேருந்து 44 வரைக்கும் இருக்கு. நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் அப்படின்னா 4 பீஸ் சேர்ந்தது ஒரு செட்டுனா எது எதுன்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். இது பேக் சைடு பேட்டர்னு, இது ஃப்ரண்ட் சைடு பேட்டர்னு, இது வந்து கிராஸ் பெல்ட், இது வந்து கை ஸ்லீவ். சரிங்களா? மொத்தம் 4 பீஸ் சேர்ந்தது உங்களுக்கு ஒரு ப்ளவுஸோட செட்டு வந்துடும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்றீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சின்ன சின்ன டவுட்டா இருந்தாலும் யூடியூப் சேனல்ல ட்ரீம்ஸ் அச்சீவ்மெண்ட்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய கஸ்டமர் என்கிட்ட ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா, ரொம்ப கரெக்டா இருக்கு, எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க கால் பண்ணி சொல்றீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா, யூடியூப்லயோ இன்ஸ்டாலயோ நீங்க கமெண்ட்ஸா நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி கஸ்டமருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா இது கரெக்டான இடத்துல தான் நம்ம பொருள் வாங்குறோம், கரெக்டான இடத்துல போடுற காசு கரெக்டான காசா தான் இருக்கும் அப்படிங்கிற திருப்தி வந்து கஸ்டமர்ஸ்க்கு இருக்கணும். ஸோ அது உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்ஸும் சரி, ஒவ்வொரு லைக்கும் சொல்றீ, நீங்க ஷேர் பண்ணி விடுறதும் சரி, எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி. அதனால அந்த இவ்வளவு தூரம் நான் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன், என்ன நிறுத்திருக்கீங்கன்னா அது உங்களுடைய சப்போர்ட் தான். சரிங்களா? உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வாங்குறது வந்து சிங்கிள் பேட்டர்னை விட நிறைய பேர் மொத்தமா வாங்கிக்கிறீங்க, ஆஃபரோட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அதுவுமே எனக்கு ஹாப்பியா இருக்கு. சில பேர் வந்து நான் கடை வச்சு நடத்தினேன், ஸோ எனக்கு வந்து கட்டிங் போர்டு எனக்கு வேணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி வாங்கி எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்கீங்க. அதையும் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு கூட நீங்க என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, தச்சும் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டா ஐடியிலையும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தொழில் நடத்துறவன் எனக்கு வந்து நான் வந்து நிறைய பேருக்கு துணி தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து கரெக்டா வரமாட்டேங்குது. ஸோ உங்க பேட்டர்ன் எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய பேட்டர்ன் வந்து எனக்கு எல்லா சைஸ்லயுமே ஒன்று ஒன்று கொடுத்துருங்கன்னு அப்படியே ஒரு செட்டா வாங்கிக்கிறீங்க. நிறைய பேர் வந்து நேர்ல வந்து வாங்குறீங்க. சில பேர் வந்து அதர் ஸ்டேட்டா இருந்தாலும் இது எங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கீங்க. கண்டிப்பா வரும். கேரளா, அதர் ஸ்டேட், பெங்களூரு, எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு உங்களோட பொருள் கரெக்டா வந்து சேர்ந்துரும். என்ன ஒண்ணு, ஒரு 2 நாள் 3 நாள் முன்ன பின்னே ஆகும். இங்க இருக்கிறதுக்கும் அதர் ஸ்டேட்டுக்கும் வித்தியாசம் ஒரு 2 3 நாள் அவ்வளவுதானே தவிர, மத்தபடி நீங்க எந்த மூலையில இருந்து நீங்க ஆர்டர் போட்டாலும் சரி, இந்தியா ஹோல்டுக்குள்ளர நான் எந்த இடத்துலயா இருந்தாலும் நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். சரிங்களா? இப்ப நம்ம வந்து எப்படி பதிச்சு நீங்க இந்த பேட்டர்ன் எக்ஸாம்பிளுக்கு 34 36ன்னு வாங்குறீங்கன்னா உங்களோட துணியை நீங்க எப்படி போட்டு எப்படி பதிச்சு வெட்டணுங்கிற வீடியோ நிறைய போட்டிருப்பேன். இருந்தாலும் இப்பவும் வீடியோ போடுறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இது எக்ஸாம்பிளுக்கு 36 எடுத்திருக்கேன். இது அப்படியே நான் இடுப்புக்கு 1 இன்ச்சு பட்டி மடக்கிறதுக்குன்னு விட்டுட்டு மார்க் பண்ணிடுறேன். இது அப்படியே இதே கழுத்து தான். ஸோ இது ஒவ்வொரு அர்க்காத்துலையுமே நான் ஒவ்வொரு மார்க் பண்ணிடுறேன். இது இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிக்கணும் தையல், இங்கே ஆரம்பிச்சு இங்கே தையல் முடிக்கணும். இந்த அர்க்காத்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டாட் வரும். விரிச்சு பார்த்தீங்கன்னா பின் சைடும் முன் சைடும் 2 டாட் வரும். இப்போ வந்து கிராஸ் பெல்ட்டையுமே இதை அப்படியே பதிச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து முன்பகுதி அதிகமா இருக்கிறது, கம்மியா இருக்கிறது சைடு. சரிங்களா? இது வந்து கிராஸ் பெல்ட் நம்ம அதை வெட்டிட்டோம், அதாவது மார்க் பண்ணிட்டோம். இது வந்து பேக் சைடு பேட்டர்னை மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டை அப்படியே பதிச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே கழுத்து போதுங்கிறதுனால நான் இதே ஹைட்டில் இருந்து எல்லாமே இதே தான் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஹைட் இதை விட எனக்கு வேணும்னா மேலே ஏற்றி மார்க் பண்ணணும்னா எப்படிக்கா இது எனக்கு இவ்வளோ ஹைட்டு வேணாம், முன்கழுத்து எனக்கு கொஞ்சம் மூடின மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இதே ஹைட்டை வந்து அப்படியே நீங்கள் குறுகலாக சின்னதாக மேலே ஏற்றிக்கிட்டிங்கன்னா உடம்பு ஆம்கோல்ட்டு எதுவுமே சேஞ்ச் ஆகுமோங்கிற கன்ஃபியூஸ்டெல்லாம் கேட்குறீங்க. ஸோ அது மாதிரி எதுவுமே ஆகாது. மேலே ஏற்றி மார்க் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இது நான் எங்கெங்கே அர்க்காத்து போட்டிருக்கேனோ அந்தந்த இடத்துலலாம் நான் மார்க் பண்ணி எடுத்துடுறேன். இது வந்து 3 அர்க்காத்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டாட்டுக்கு. இதை நான் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் புரிய வரும். இப்போ 3 டாட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ இது ஃப்ரண்ட்டு. இப்போ ஸ்லீவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பதிச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதையுமே சேஞ்ச் பண்ணலை. கஸ்டமரும் இதே ஹைட்டு போதும்ன்றதுனால நான் இதே ஹைட்லேயே வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை விட ஹைட் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க நான் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது வாங்கினவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி கேட்குறீங்க. ஸோ இதை வந்து நான் பார்த்து நல்லா நோட் பண்ணிங்க. இது ஹைட்டு எந்த அளவுக்கு வேணுமோ, துணி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹைட் எனக்கு வேணாம், இதை விட நான் கொஞ்சம் கீழே இறங்கி தான் போடுவேன், கை முனங்கை வரையில நான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா 2 இன்ச்சு நீங்க கீழே இறக்கி மார்க் பண்ணிடலாம். இது மடக்கிறதுக்கு துணி போயிடும். சரிங்களா? மொத்தம் இப்படி கீழே இறக்கி நீங்க இதை கோடு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதை விட சின்னதா வேணும்னா மேலே ஏற்றி நீங்க மார்க் பண்ணிடலாம். இதெல்லாமே அப்படியே தான் நீங்க மார்க் பண்ணி எடுத்தாகணும். இது வந்து ஷோல்டரு, இது வந்து இளவெட்டு, இதுவும் ஆம்கோல்ட்டு. சரிங்களா? ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கூட ஆகல.
இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு கையை எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் எடுத்தாச்சு, கிராஸ் பெல்ட் எடுத்தாச்சு, பேக் சைடு பேட்டர்ன் முதுகு பக்கம் எடுத்துட்டோம். ஸோ 4 பேட்டர்னையுமே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல. உங்களுக்கு நான் எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். கழுத்தை எப்படி மாத்தலாம், அது மாதிரி ஹைட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் கைக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் எனக்கு வேணும், கிராஸ் கட்டிங்காக இருந்தால் நான் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கிராஸ் கட்டிங்க்கு ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குன்னு தனி பேட்டர்னும் கிடையாது. இதை அப்படியே நீங்கள் வச்சு என்ன பண்ணிடலாம்னாக்கா, இது முன்பகுதி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, பேக் சைடு பேட்டர்னை நீங்கள் அப்படியே தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இடுப்பு பட்டியும் நீங்கள் அப்படியே தான் எடுத்துக்கணும். கிராஸ் கட்டிங்க்கு வந்து இதை நேராக வச்சு மார்க் பண்ணாமல் சைடாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த துணிக்கும் இந்த நேராக வச்சு எடுக்கிற துணிக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்படி எடுக்கும்போது இது இழிஞ்சு கொடுக்காது. அதாவது உங்களுக்கு லூஸ் விழாது. இப்படி கிராஸாக நம்ம எடுத்திருப்போம். எடுத்து இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த துணியை நம்ம இழுக்கும் போது நல்லா இழுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. அதாவது நம்ம உடம்பு வாகுக்கு தகுந்த மாதிரி இது மாற்றி அமைச்சுக்கும். ஸோ அதனால சில பேர் வந்து கிராஸ் கட்டிங் போட்டுப்பாங்க. அதே மாதிரி கையையுமே நீங்கள் கிராஸாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு. நேராக வச்சு எடுக்காம கிராஸாக வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இளவெட்டு பகுதி மெயினாக கிராஸில் இருக்கணும். இப்போ நான் இழுத்து காட்டுறேன் பாருங்க. இளவெட்டு பகுதி இந்த இருக்கு இல்லையா, இந்த மார்க் பண்ற இடம் நேரா இல்லாம இப்படி நேரா இல்லாம இப்படி கிராஸா இருக்கணும். இப்படி கிராஸா வச்சு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிராஸ் கட்டிங் நம்மளுக்கு ஜாக்கெட் கிடைச்சிரும். அதாவது கிராஸ் கட்டிங்க்குன்னு தனி போர்டு கிடையாது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் போதிய அளவுக்கு கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இதை தவிர்த்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி மூலியமாவும் சரி, யூடியூப் சேனல் மூலியமாவும் சரி, நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்லயும் நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.